வாங்க வணக்கம், வெல்கம் டு குக்கீஸ் வெல் சேனல். இன்றைக்கி குக்கீஸ் வெல் சேனலில் அரக்கீரை கடையல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு கட்டு அரக்கீரை எடுத்து அதை நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கேங்க. பூச்சி உள்ள எல்லாம் அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஒரு 4 தடவை க்ளீன் பண்ணிக்கணும். 4 தடவையாவது கழுவி எடுத்துக்கணும். இப்போ ஒரு பேனில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டு அதில் கல்லுப்பு போட்டுக்கிறேன். தண்ணி நல்லா கொதிக்கட்டும், உப்பு கரையட்டும். அதுக்கப்புறம் கீரையை சேர்த்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டே தண்ணியில் ஏன் உப்பை போட்டு கொதிக்க வைக்கிறோம்னா அப்போ தான் கீரை அதோட கலரை மாற்றாது. பச்சை கலர்லேயே நம்மளுக்கு கீரை கிடைக்கும். நான் ஒரு 5 வெள்ளைப்பூடு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ கீரை வெந்துருச்சு. இப்போ பாருங்கள், கீரையோட கலர் குறையவே இல்லை, மாறவும் இல்லை. நம்ம இதை தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வரட்டும். வந்ததுக்கப்புறம் ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். உங்கள்கிட்ட கடையிறதுக்கு அந்த மண் இது இருந்தால் நீங்கள் அந்த சட்டியிலேயே கடைஞ்சிக்கோங்க. நம்ம கடுகு, சின்ன வெங்காயம், மிளகாய் வத்தல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாங்க. சின்ன வெங்காயம் போட்டு தாளிக்கும் போது கீரை இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். கீரையை நல்லா சூடான சாதத்தில் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி ஏதாவது ஒரு வறுவல் வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்குங்க. நான் இன்றைக்கி காலிஃப்ளவர் வறுவல் பண்ணியிருக்கேன். இந்த வறுவல் எப்படி செய்யணுன்னு நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். நீங்கள் ஏதாவது ஒரு வறுவல் செஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், குக்கீஸ் வெல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து அப்டேட் ஆகும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.